நீங்கள் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் எங்கே போகிறது, யாரை பார்க்குறது, எப்படி பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் மாவட்டத்தில் தொழில் மையம்னு ஒன்று இருக்கும். அது யாரையாவது கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போங்க. அப்படி தெரியலனா தொழில் மையம் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு போங்க. யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்ல தெரியலனா உங்கள் ஊரில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு தொழில் மையம் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கட்டாயம் சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ளே ஆஃபீஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே போங்க தொழில் மையத்துக்கு. அங்கே போனீங்கன்னா அவங்க நீங்கள் என்ன படிச்சுன்னுக்கிறீங்க, என்ன வேலை செய்ய போகிறீங்க, இதுக்கு படிப்பெல்லாம் முக்கியம் இல்லை, படிப்பே தேவையில்ல. நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க அப்படின்றத கேட்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேப்பர் பிளேட் நாங்கள் தயார் பண்ணுறோம், பேப்பர் கப்பு தயார் பண்ணுறோம், இந்த மாதிரி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ, இல்லை கார்மெண்ட்ஸு, துணி ஆடை வடிவமைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அது, இல்லை மெக்கானிக் செட்டு வைக்கிறோம், ஆட்டோமொபைல் வைக்கிறோம், உங்களுக்கு என்ன விருப்பமோ, இல்லை மொபைல் கடை வைக்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு அவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நீங்கள் எப்படி பண்ணணும், அதை எப்படி ரீஃபண்ட் பண்ணணும், நீங்கள் கடை வச்சாக்கா அந்த கடையிலேருந்து நீங்கள் அந்த பணம் எப்படி கடனை திருப்பி கட்டணும் அப்படின்றதெல்லாம் தொழில் மையத்திலே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு கடன், அதாவது 20%, 30%, அதாவது கடன் நீங்கள் எடுக்கிற கடனுக்கேற்ற மானியம் கொடுத்து, மானியம் இப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் 1 கோடி எடுக்கிறீங்கன்னா 35 லட்சம் இலவசம், இந்த மாதிரி கொடுத்து பண்ணுறாங்க. நீங்கள் 50 லட்சம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 17 லட்சம் ரூபா உங்களுக்கு இலவசமாக கவர்மெண்ட் தருது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்கும் போது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணும் போது உங்களுக்கு இது நல்லா ஒரு கைட் பண்ணி உங்களுக்கு பண்ணுறாங்க. இது எங்கே தராங்கன்னா அவங்க மானியம் மட்டும் தருவாங்க. அந்த 17 லட்சம் 35 லட்சம் இந்த மானியத்தை மட்டும்தான் அவங்க தருவாங்க. நீங்கள் அக்கௌண்ட் வச்சுன்னுக்கிறீங்கல்ல, அந்த பேங்க்கு, இந்தியன் பேங்க், கனரா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, ஏதோ ஒரு பேங்க்கு, அந்த பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுன்னுக்கிறீங்களோ, நேஷ்னல் பேங்க்காக இருக்கணும், தனியாரில் தரமாட்டாங்க. அதனால் அந்த கவர்மெண்ட் பேங்க்காக இருக்கணும். அதில் அந்த பேங்க்கில் உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் வச்சுன்னுக்கிற பேங்க்லேயே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம தொழில் மையத்துலேருந்து டிக்குன்னு சொல்லுவாங்க அது பேர். அங்கேருந்து நம்மளுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பேங்க் ரெக்கமெண்ட் மீன்ஸ் அவங்களுடைய மானியத்தை பேங்க்குக்கு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு பேங்க் மேனேஜர் உங்களுக்கு தருவார். நீங்கள் அங்கே போய் மேனேஜர்கிட்ட பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பால் மாடு வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன உங்களால் தொழில் செய்ய முடியுமோ அந்த தொழிலை செஞ்சு டெவலப் பண்ணலாம். நீங்கள் முதல்ல கம்மியாக வாங்குறீங்க, இப்போ எனக்கு பெரிய லெவலில் வாங்க முடியாது, எனக்கு அவ்வளோ பணம் வாங்க அந்தளவுக்கு என்னால் கம்பெனி பண்ண முடியாதுன்னா நீங்கள் சின்ன லெவலில் வாங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் அந்த மாதிரி வாங்க. இப்போ 5 லட்சம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய் மானியம் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு அங்கே பாருங்கள். தொழில் மையத்துக்கு போங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் தொழில் மையம்னு ஒன்று இருக்குது. அங்கே போங்க. அங்கே போனால் உங்களுக்கு எல்லா முழு தகவலும் அவங்களே தருவாங்க. அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம்.